Hello friends, welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம காரசாரமான காராமணி சுண்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். காராமணிங்கிறது the black eyed pea. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்தியான பீன் இது. இத நான் வந்து ஒரு 5 hours நல்லா ஊற வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சுண்டல் பொடி தயாரிச்சு அத வந்து இந்த சுண்டலோட கலந்து நம்ம ஒரு ரொம்ப ஸ்பைசியான ஒரு சுண்டலா ரெடி பண்ண போறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் மல்லி, உளுந்து, வெள்ளை எள்ளு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பிளாக் செசமி சீட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கடலைப்பருப்பு. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான். அப்புறமா 2 ட்ரைட் ரெட் சில்லிஸும் சேர்த்துருக்கிறேன். உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் தேங்காய், தாளிக்கிறதுக்கு கடுகு, ரெட் சில்லிஸ், அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுண்டல் பொடி தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கடலைப்பருப்பு, மல்லி, உளுந்து, இது கூடவே இந்த ட்ரை சில்லி சொன்னோம்ல அதுவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா செவக்கட்டும். இது கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த செசமி சீட்ஸும் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். தேங்காய் கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும். அதே மாதிரி இந்த சேர்த்துருக்கிற எள்ளும் கொஞ்சம் நல்ல பொட்டி வரும். ஸோ அந்த டைமில் நம்ம இதை வந்து இறக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் நல்ல பொடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நல்லா ஆற விட்டு பொடி பண்ணுங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட கடுகு அண்ட் வரமிளகாய் சேர்த்துட்டு கடுகு பொட்டினதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை, அது கூடவே நம்ம காராமணியும் சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். அதை வேக வச்சுருந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் இருக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் வத்தட்டும், கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் டாஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கங்க. உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க இந்த சுண்டல் பொடி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே காராமணியில் நல்லா கோட் ஆகிற மாதிரி சூப்பராக டாஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வந்து இதை இது பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து தான் ஆல்ரெடி பொடிச்சிருக்கிறோம். இது கூட மிச்சம் இருக்கிற தேங்காயையும் சேர்த்துட்டு ஒரு பெரட்டு எடுத்துட்டோன்னு வைங்க, காராமணி சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், காராமணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட நவராத்திரி ஸ்பெஷல் சீரீஸான இந்த 9 நாள் 9 சுண்டல் ரெசிபீஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching House to Home.